Good morning students. Today we are going to learn unit number 2, continuous functions. Next section 18, continuous functions. Definition: let x and y be topological spaces. A function f from x to y is said to be continuous if for each open subset V of y, the set f inverse of V is an open subset of x. ஓகேவா? ஸோ அதில் நெக்ஸ்ட் இருக்கிறத கட் பண்ணிக்கோ, அது வராது. ஓகேவா? இந்த f inverse of V 2 times இருக்குது, இதை கட் பண்ணிக்கோ. ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க, எக்ஸ் அண்ட் ஒய் வந்து டோபாலஜிக்கல் ஸ்பேஸாக இருக்கும். ஒரு ஃபங்க்ஷன் எஃப் வந்து எப்போ கண்டினியூஸ் அப்படின்னு சொல்லுவோம் அப்படின்னா, எஃப் இன்வர்ஸ் ஆஃப் வி அதோட இன்வர்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா அது ஓப்பனாக இருந்துச்சுன்னா அப்போ அதை வந்து கண்டினியூஸ்ன்னு சொல்லுவோம். ஓகேவா? ஒரு எப்போ கண்டினியூஸ்ன்னு சொல்லுவோம், எஃப்பை வந்து எப்போ ஒரு ஃபங்க்ஷன் எஃப்பை வந்து எப்போ கண்டினியூஸ்ன்னு சொல்லுவோம் அப்படின்னா, அதுக்கு இன்வர்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த இன்வர்ஸ் வந்து ஓப்பனாக இருந்துச்சுன்னா நம்ம என்ன சொல்லுவோம், கண்டினியூஸ்ன்னு சொல்லுவோம். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து நோட் வந்து 1 என்ன கொடுத்துருக்காங்க, நோட் 1ல் first suppose the topology on the range space y is given by basis b, then f is continuous if the inverse image of every basis open set is open. சரியா? இதில் நமக்கு ஒன் வேர்டில் கேட்பாங்க, f is continuous if the inverse image of every basis open set is என்னவாக இருக்கும், ஓப்பனாக இருக்கும். ஓகேவா? இதான் தெரிஞ்சுக்கணும். ஸோ நெக்ஸ்ட் இதுக்கு ஒரு ப்ரூஃப் கொடுத்துருக்காங்க பாரு. லெட் வி பி அண்ட் ஓப்பன் செட் இன் ஒய், தென் வி ஈக்குவல் டு யூனியன் ஆல்ஃபா பி ஆல்ஃபா, வேர் பி ஆல்ஃபா இட் பிலாங்ஸ் டு ஸ்கிரிப்ட் பி. ஸ்கிரிப்ட் பின்னா என்ன, இட் இஸ் எ பேசிஸ். ஓகேவா? நவ் எஃப் இன்வர்ஸ் ஆஃப் வி ஈக்குவல் டு எஃப் இன்வர்ஸ் ஆஃப் வின்னா என்ன, யூனியன் ஆல்ஃபா பி ஆல்ஃபா. ஓகேவா? தட் இஸ் ஈக்குவல் டு இப்போ யூனியன் ஆல்ஃபா வெளியே எடுத்துக்கிறோம், அப்போ எஃப் இன்வர்ஸ் உள்ளே போயிட்டோம்னா எஃப் இன்வர்ஸ் ஆஃப் பி ஆல்ஃபா. சின்ஸ் எஃப் இன்வர்ஸ் ஆஃப் பி ஆல்ஃபா வந்து என்ன, ஓப்பன். ஸோ அப்போது தென் யூனியன் ஆஃப் எஃப் இன்வர்ஸ் ஆஃப் பி ஆல்ஃபா என்னவாக இருக்கும், ஓப்பனாக இருக்கும். அப்போ எஃப் இன்வர்ஸ் ஆஃப் பி ஆல்ஃபானா என்ன, தட் இஸ் வி. ஓகேவா? அப்போ எஃப் இன்வர்ஸ் ஆஃப் வி வந்து ஓப்பனாக இருக்கும். அப்போ இன்வர்ஸ் வந்து ஓப்பனாக இருந்துச்சுன்னா நம்ம என்ன சொல்லுவோம், எஃப் வந்து என்னவாக இருக்கும், கண்டினியூஸ். ஓகேவா? இதுதான் நமக்கு ஃபஸ்ட்டு நோட்டு கொடுத்துருக்குறோம். இனி செகண்ட் நோட் 2 பாரு. இஃப் எஃப் இஸ் கண்டினியூஸ் இஃப் த இன்வர்ஸ் இமேஜ் ஆஃப் எவ்ரி சப் basis element is open. இது மட்டும் ஜஸ்ட் ரீட் பண்ணி வச்சுக்கோ. சரி? if f is continuous if the inverse image of every sub basis element is என்னது, ஓப்பனாக இருக்கும். இது தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? அதே மாதிரி இதுலேருந்து லாஸ்ட் 2 லைன்ஸ் வந்து கிடையாது. ஓகேவா? இது வேறு ஒன்றில் உள்ளது வந்திருக்கு. ஸோ ஜஸ்ட் இவ்வளோ மட்டும் என்ன பண்ணிக்கோ, இதில் வந்து ரீட் பண்ணி வச்சுக்கோ. சரி, நெக்ஸ்ட் வந்து இப்போ ஒரு தியரம் போகிறோம். நெக்ஸ்ட்டு தியரம் ஃபஸ்ட் இந்த செக்ஷன் 18ல் ஃபர்ஸ்ட் தியரம். திஸ் தியரம் இஸ் எ வெரி இம்பார்ட்டன்ட் தியரம் அண்டு யூனிவர்சிட்டி கொஸ்டின் ஆல்சோ. ஓகேவா? யூனிவர்சிட்டி கொஸ்டின் இது நல்லா படிச்சுக்கோ. ஸோ வந்து இதில் எத்தனை பார்ட்ஸ் கொடுத்துருக்காங்கன்னா 4 பார்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. 4 பார்ட்ஸை வந்து ஈக்குவலண்ட் அப்படின்னு நம்ம ப்ரூஃப் பண்ணணும். சரியா? அப்போ தியரம் ஸ்டேட்மெண்ட்டு பாரு. Theorem 18.1, let x and y be the topological spaces, let f from x to y, then the following are equivalent. அப்போ என்ன ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் என்ன கொடுத்துருக்காங்க, இஃப் எஃப் இஸ் கண்டினியூஸ். ஃபஸ்ட்டு வந்து எஃப் வந்து கண்டினியூஸ். எஃப் கண்டினியூஸ்னா நம்ம என்ன பண்ண போகிறோம், இஃப் ஃபார் எவ்ரி சப்செட் of x one has f of a bar, it is a subset of f of a the whole bar. அப்போ நம்ம 1 implies 2. அப்புறம் நெக்ஸ்ட் தேர்ட் பார்ட் என்ன கொடுத்துருக்காங்க, for every closed set b of y a set f inverse of b is closed in x. fourth part என்ன, for each x small x belongs to x and each neighborhood v of f of x there is a neighborhood u of x such that f of u it is a subset of v அப்படின்ட்டு சொல்லணும். சரியா? ஸோ இதில் மொத்தம் 4 பார்ட்ஸு கொடுத்துருக்காங்க. நம்ம இந்த 4 பார்ட்ஸு என்னென்னு ப்ரூஃப் பண்ணோம், தட் இஸ் ஈக்குவலண்ட் அப்படின்னு ப்ரூஃப் பண்ண போகிறோம். அப்போ ஃபஸ்ட் இது என்ன கொடுத்துருக்காங்கன்னா, டு ஷோ தட் 1 implies 2, அப்புறம் 2 implies 3, அப்புறம் 3 implies 4 பண்ண மாட்டோம். 4 ஞாபகம் வச்சுக்கணும், 3 implies 1. ஏன்னா 3லேருந்து நம்ம 1 தான் கொண்டு வரணும் ப்ரூஃப் பண்ணி. அப்புறம் நெக்ஸ்ட் வந்து 1 implies 1லேருந்து 4க்கு
போகணும். சரியா, 4 போகணும். அப்புறம் 4லேருந்து அப்புறம் திரும்ப 1க்கு கொடுக்குறோம். ஆக்சுவலாக நார்மலாக பண்ணுறப்ப என்ன பண்ணோம், 1 implies 2, 2 implies 3, 3 implies 4, 4 implies 1ன்னு தான் சொல்லுவோம். சரியா, இங்கே மட்டும் இதை ஞாபகம் வச்சுக்கணும். 3லேருந்து எங்கே போகிறோம், 1க்கு போகிறோம். 1வது பார்ட்டு ஃபஸ்ட்டு பார்ட்டு ப்ரூஃப் பண்ணுறோம். அப்புறம் ஃபஸ்ட்டு பார்ட்லேருந்து தான் 4th பார்ட்டுக்கு போகிறோம். போயிட்டு அப்புறம் 4லேருந்து ஃபர்ஸ்ட்டு பார்ட். ஓகே, ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் பார்ட்டு நம்ம என்ன ப்ரூஃப் பண்ணுறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு உனக்கு என்ன கொடுத்துருக்காங்க, ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட்டில் இஃப் எஃப் இஸ் கண்டினியூஸ். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் ஸ்டேட்மெண்ட் என்ன, எஃப் இஸ் கண்டினியூஸ். நம்ம அப்போ என்ன அசியூம் பண்ணணும், எஃப் வந்து டு ப்ரூவ் 1 implies 2. இதை ப்ரூஃப் பண்ணுறதுக்கு எது, எஃப் வந்து கண்டினியூஸ் ஸ்டேட்மெண்ட்டில் கொடுத்துருக்கிறத எழுதிக்கும். நெக்ஸ்ட் வந்து ப்ரூஃப் பண்ண வேண்டியது என்னது, எஃப் ஆஃப் ஏ பார் இட் இஸ் சப்செட் ஆஃப் எஃப் ஆஃப் ஏ த ஹோல் பார் அப்படின்னு சொல்லணும். சரியா, ஸோ அதுக்கு நம்ம என்னென்னு எடுத்துக்கிறோன்னா, ஃபஸ்ட்டு ஏ இஸ் ஏ சப்செட் ஆஃப் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம். ஓகேவா, அப்புறம் எக்ஸ்ன்னு சொல்கிற ஒரு எலமெண்ட் எங்கே இருக்குது, ஏ பாரில் இருக்குதுன்னு எடுத்துக்கிறோம். ஏ பார்னா தட் இஸ் அ க்ளோஸ்டு. சரியா, அப்போ நெக்ஸ்ட் அப்போ இதுக்கு ஃபங்க்ஷன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எஃப் ஆஃப் எக்ஸ் இட் பிலாங்ஸ் டு எஃப் ஆஃப் ஏ பார். அப்போ டு ப்ரூவ் தட் எஃப் ஆஃப் எக்ஸ், அப்போ இப்போ என்ன பண்ணணும், எஃப் ஆஃப் எக்ஸ் பிலாங்ஸ் டு எஃப் ஆஃப் ஏ த ஹோல் பார்னு சொன்னால் போதும். ஏன்னா எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து இட் பிலாங்ஸ் டு எதில் இருக்குது, எஃப் ஆஃப் ஏ பார். அப்போ எஃப் ஆஃப் ஏ பார் வந்து என்னது, இட் இஸ் எ சப்செட் ஆஃப் எஃப் ஆஃப் ஏ த ஹோல் பார். அப்போ நான் இப்போ என்ன பண்ண போகிறேன், எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து இட் பிலாங்ஸ் டு எஃப் ஆஃப் ஏ த ஹோல் பார்னு ப்ரூஃப் பண்ணுறோம். அப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா, வின்னு ஒரு நெய்பர்ஹுட் எடுத்துக்கிறோம். வி வந்து தட் இஸ் இட் இஸ் ஏ கேபிட்டல் வி, வி பி ஏ நெய்பர்ஹுட் ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம். அப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் எங்கேவா இருக்குது, இட் பிலாங்ஸ் டு வியில் இருக்கும். ஓகேவா, எஃப் ஆஃப் எக்ஸ் இட் பிலாங்ஸ் டுனா வி வந்து என்னவா இருக்கும், ஓப்பனாக இருக்கும். அப்போ வி வந்து ஓப்பன் இன் எஃப் ஆஃப் எக்ஸ்னா வி இஸ் ஓப்பன் இன் ஒயில் இருக்கும். ஓகேவா, நெக்ஸ்ட் வந்து சின்ஸ் எஃப் இஸ் கண்டினியூஸ் ஸ்டேட்மெண்ட்டில் கொடுத்துருக்குறாங்க, நம்ம அசியூம் பண்ணியிருக்கிறோம் எஃப் வந்து கண்டினியூஸ்ன்னு அசியூம் பண்ணியிருக்கிறோம். சரியா, எஃப் வந்து கண்டினியூஸ்னா கட்டாயம் அதோட இன்வர்ஸ் என்னவா இருக்கும், ஓப்பன் சப்செட் ஆஃப் எக்ஸாக இருக்கும். ஓகேவா, அப்போ சின்ஸ் எஃப் இஸ் கண்டினியூஸ், எஃப் இன்வர்ஸ் ஆஃப் வி is an open set of x and it contains x. ஓகேவா, f வந்து கண்டினியூஸாக இருந்துச்சுன்னா f inverse of v is an open subset of x. Since x belongs to a barனா f inverse of v intersection a equal to empty. ஏன் எம்டியாக இருக்கும், இட் இஸ் நாட் ஈக்குவல் டு எம்டி. ஏன்னா எஃப் இன்வர்ஸ் ஆஃப் வியில் வந்து ஒரு எலமெண்ட் இருக்குது, ஏலே வந்து எலமெண்ட் இருந்துச்சுன்னா அதுக்கு இன்டர்செக்ஷன் எடுக்கிறப்ப காமன் பாயிண்ட் வந்து கட்டாயம் இருக்கும். இட் இஸ் நாட் ஈக்குவல் டு எம்டி. ஓகேவா, அப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அதுக்கு பதிலாக அப்போ அதுக்குள்ளாடி ஒரு எலமெண்ட் இருக்கிற மாதிரி எடுத்துக்கிறோம். ஓகேவா, அப்போ எடுக்கிற மாதிரி எடுக்கணும் அப்படின்னா ஒய்ன்னு சொல்லிட்டு ஒரு எலமெண்ட் வந்து எங்கே இருக்குது, இந்த இவ்வளோ டேர்ம்லேயும் இருக்குது. ஏன்னா நாட் ஈக்குவல் டு எம்டின்னு சொல்லணும் அப்படின்னா கட்டாயம் அங்கே ஏதாச்சும் ஒரு எலமெண்ட் இருக்கும். சரி, அந்த எலமெண்ட் வந்து ஒய்ன்னு எடுத்துக்கிறோம். ஸோ தட் இம்ப்ளைஸ் ஒய் பிலாங்ஸ் டு, அப்போ என்னவா இருக்குது, எஃப் இன்வர்ஸ் ஆஃப் வி. இந்த இதுலேருந்து எழுதுகிறோம் ஒய் பிலாங்ஸ் டு எஃப் இன்வர்ஸ் ஆஃப் வி அண்ட் ஒய் பிலாங்ஸ் டு, அப்போ எதுலேயும் இருக்கும், இதுலேயும் இருக்கும், இதுலேயும் இருக்கும். சரி, ஒய் பிலாங்ஸ் டு ஏ. தட் இம்ப்ளைஸ் அப்போ எஃப் இந்த பக்கம் வந்துச்சுன்னா எஃப் ஆஃப் ஒய் இட் பிலாங்ஸ் டு வி. இந்த இதுலேருந்து இதை எழுதிக்கிறோம். அண்ட் எஃப் ஆஃப் ஒய் இதுக்கு வந்து ஃபங்க்ஷன் எடுத்துக்கிறோம். அப்போ இது இந்த மாதிரி வரும். சரியா, எஃப் ஆஃப் ஒய் பிலாங்ஸ் டு எஃப் ஆஃப் ஏ. தட் இம்ப்ளைஸ் அப்போ எஃப் ஆஃப் ஒய் இட் பிலாங்ஸ் டு, அப்போ என்ன வரும், இந்த இதுக்கும் இன்டர்செக்ஷன் எடுக்கிறோம். அப்போது வி இன்டர்செக்ஷன் எஃப் ஆஃப் ஏ. அப்போ வி இன்டர்செக்ஷன் எஃப் ஆஃப் ஏ வந்து அப்போ என்னவா இருக்கும், நாட் ஈக்குவல் டு எம்டி. ஓகேவா, ஏன்னா எஃப் ஆஃப் ஒய்ன்னு சொல்லிட்டு ஒன்று எலமெண்ட் அங்கே இருக்குது. அப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் பிலாங்ஸ் டு எஃப் ஆஃப் ஏ த ஹோல் பார். அப்போ எஃப் ஆஃப் ஏ பார் இட் இஸ் ஏ சப்செட் ஆஃப் என்னன்னு சொல்லலாம், எஃப் ஆஃப் ஏ த ஹோல் பார்னு சொல்லலாம். இது வந்து நமக்கு ஃபர்ஸ்ட் பார்ட்டு நம்ம ப்ரூஃப் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் செகண்ட் பார்ட் அப்போ என்ன பண்ணோம்னா 2 implies 3ன்னு சொல்ல போகிறோம். 2 implies 3ன்னு சொல்லணும் அப்படின்னா நம்ம எதை அஸ்யூம் பண்ணணும், செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் 2 பார்த்துக்கோ, எஃப் ஆஃப் ஏ பார் இட் இஸ் ஏ சப்செட் ஆஃப் என்ன, f of a it is a bar it is a subset of f of a the whole bar. ஓகே, ஸோ இப்போ நம்ம ப்ரூஃப் பண்ண வேண்டியது அப்போ என்னது, 2 implies 3ன்னா for every closed set b of y the set f inverse of b is closed in xன்னு சொல்லணும். சரியா, ஸோ அப்போ அந்த இதை தான் கொடுத்துருக்கிறத அப்படியே எடுத்து எழுதிக்கும். இது வந்து ஸ்டேட்மெண்ட்டில் இருக்குது. எத்தனாவது, தேர்டு பார்ட்டு. ஓகேவா, இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா நம்ம என்ன ப்ரூஃப் பண்ணணும்,
எஃப் இன்வர்ஸ் ஆஃப் பி வந்து க்ளோஸ்டுன்னு சொல்லணும். சரியா? ஸோ அப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா பி லெட் பி பி க்ளோஸ்ட் இன் ஒய்ன்னு எடுத்துக்கிறேன். ஓகேவா? அதே மாதிரி ஏ ஈக்குவல் டு எஃப் இன்வர்ஸ் ஆஃப் பின்னு எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் ப்ரூஃப் பண்ணது அப்போ என்னென்னு ப்ரூஃப் பண்ணால் போதும், ஏ இதுக்கு பதிலாக ஏன்னு எடுத்துருக்கிறேன். ஸோ அப்போ ஏ வந்து க்ளோஸ்ட் இன் எக்ஸ்ன்னு நான் ப்ரூஃப் பண்ணால் போதும். சரியா? அப்போ ஏ வந்து க்ளோஸ்ட் இன் எக்ஸ்ன்னு சொல்லணும்னா பை த டெஃபினிஷன் ஆஃப் க்ளோஷர், ஏ க்ளோஷருக்கு டெஃபினிஷன் என்ன, ஏ ஈக்குவல் டு ஏ பார். ஓகேவா? ஸோ அப்போ நான் ஏ ஈக்குவல் டு ஏ பார்னு சொன்னால் போதும். ஓகேவா? ஏ ஈக்குவல் டு ஏ பார்னு சொல்லணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணோம், எப்போவுமே ஈக்குவல் டு கண்டிஷன் வந்து ப்ரூஃப் பண்ணணும்னா அப்போ இது இதோட சப்செட்டாக இருக்கணும், செகண்ட் இருக்கிறது ஃபர்ஸ்ட் ஒன்றுக்கு சப்செட்டாக இருக்கணும். அப்படி நம்ம ப்ரூஃப் பண்ணால் போதும். சரியா? அப்போ ஏ ஈக்குவல் டு ஏ பார்னு சொல்லணும் அப்படின்னா நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறேன், வி ஹாவ் ஏ இஸ் எ சப்செட் ஆஃப் ஏ பார்னு ஃபஸ்ட்டு நான் ப்ரூஃப் பண்ணி காமிக்க போகிறேன். செகண்ட் நெக்ஸ்ட் என்ன பண்ணால் போதும், ஏ பார் இட் இஸ் எ சப்செட் ஆஃப் ஏன்னு சொன்னால் போதும். ஓகேவா? ஸோ அப்போ லெட் எக்ஸ் பிலாங்ஸ் டு ஏ பார் தட் இம்ப்ளைஸ், அப்போ இதுக்கு ஃபங்க்ஷன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா என்ன வரும், எஃப் ஆஃப் எக்ஸ் இட் பிலாங்ஸ் டு எஃப் ஆஃப் ஏ த பார். எஃப் ஆஃப் ஏ பார் வந்து நம்ம ஆல்ரெடி ப்ரீவியஸ் செகண்ட் பார்ட்டில் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா எஃப் ஆஃப் ஏ பார் இட் இஸ் எ சப்செட் ஆஃப் எஃப் ஆஃப் ஏ த ஹோல் பார்னு சொல்லியிருக்கிறோம். ஸோ அப்போ எஃப் ஆஃப் ஏ பார் இட் இஸ் எ சப்செட் ஆஃப், அப்போ நம்ம என்ன சொல்லலாம், எஃப் ஆஃப் ஏ த ஹோல் பார்னு சொல்லிடலாம். ஓகேவா? அப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் பிலாங்ஸ் டு எஃப் ஆஃப் ஏ பார்னா எஃப் ஆஃப் எக்ஸ் பிலாங்ஸ் டு, அப்போ என்ன சொல்லலாம், எஃப் ஆஃப் எஃப் இன்வர்ஸ் ஆஃப் பி த ஹோல் பார். ஏன்னா ஏ ஈக்குவல் டு என்னென்னு எடுத்துருக்குறோம், எஃப் இன்வர்ஸ் ஆஃப் பின்னு எடுத்துருக்குறோம். சரியா? அப்போ நம்ம என்ன பண்ணலாம், எதுக்கு தி ஹோல் பார்னு கொடுத்துக்கலாம். ப்ரீவியஸாக இந்த இது எடுத்துருக்குறோம், இதை பேஸ் பண்ணி இங்கே சொல்கிறோம். ஓகேவா? நெக்ஸ்ட் எஃப் ஆஃப் எக்ஸ் இட் பிலாங்ஸ் டு, அப்போ என்ன சொல்லலாம், பி பார்னு சொல்லலாம். ஏன் பி பார்னு சொல்லலாம்னா சின்ஸ் பி வந்து க்ளோஸ்டு, பி வந்து க்ளோஸ்டுன்னா நம்ம என்ன சொல்லலாம், இந்த மாதிரி சொல்லிக்கலாம். அப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் இட் பிலாங்ஸ் டு, அப்போ என்ன சொல்லலாம், பி வந்து இதுலேருந்து எப்படி சொல்கிறோன்னா எஃப் ஆஃப் எக்ஸ் பிலாங்ஸ் டு பி பார்னு இருக்குது, அதுலேருந்து எஃப் ஆஃப் எக்ஸ் பிலாங்ஸ் டு பின்னு எப்படி சொல்கிறோம் அப்படின்னா பி வந்து க்ளோஸ்டாக இருந்துச்சுன்னா நம்ம என்ன சொல்லலாம், பி ஈக்குவல் டு பி பார். புரியுதாம்மா? அதுலேருந்து தான் இந்த ஸ்டெப்பை எழுதுகிறோம். அப்போ நம்ம ஏ வந்து க்ளோஸ்டுன்னா நம்ம என்ன பண்ணால் போதும்னு சொன்னேன், ஏ ஈக்குவல் டு ஏ பார்னு பண்ணால் போதும். இப்போ பி வந்து க்ளோஸ்டுன்னா பி ஈக்குவல் டு பி பார்னு சொன்னால் போதும். அப்போ அதுலேருந்து இந்த ஸ்டெப்பு வந்துச்சு. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து அப்போ எஃப் இன்வர்ஸ் ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் இட் பிலாங்ஸ் டு எஃப் இன்வர்ஸ் ஆஃப் பின்னு கொடுக்குறோம். அப்போ எக்ஸ் பிலாங்ஸ் டு அப்போ என்னவா இருக்கும், எஃப் இன்வர்ஸ் ஆஃப் எஃப்னா நமக்கு என்ன, தட் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ். ஓகேவா? ஒரு நிமிஷம், இதிலேருந்து இதை என்ன பண்ணோம், எக்ஸ்ன்னு கொடுத்துப்போம். ஓகேவா? ஸோ அப்போ நெக்ஸ்ட்டு எக்ஸ் பிலாங்ஸ் டு, அப்போ எஃப் இன்வர்ஸ் ஆஃப் பிக்கு பதிலாக என்ன பண்ணுறோம், தட் இஸ் ஈக்குவல் டு ஏ, தேர்ஃபோர் ஏ பார் இட் இஸ் எ சப்செட் ஆஃப் ஏ. அப்போ நம்ம ஃபஸ்ட் ஒன்று ஏ இஸ் எ சப்செட் ஆஃப் ஏ பார்னு சொன்னோம், இப்போ ஏ பார் இட் இஸ் எ சப்செட் ஆஃப் ஏன்னு சொல்லியிருக்கிறோம். நெக்ஸ்ட் வந்து ஃப்ரம் 1 and 2 இக்குவேஷன் 1 and 2 யூஸ் பண்ணி அப்போ நம்ம என்ன சொல்லலாம், ஏ ஈக்குவல் டு ஏ பார்னு சொல்லிடுறோம். ஓகேவா? இப்போ நமக்கு செகண்ட் பார்ட்டும் ப்ரூஃப் பண்ணியாச்சு. இப்போ தேர்டு என்ன சொன்னேன், 3 implies 1ன்னு சொல்லணும். சரியா? தேர்டு பார்ட் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க ஸ்டேட்மெண்ட்டில், ஃபார் எவ்ரி க்ளோஸ்ட் செட் பி ஆஃப் ஒய் த செட் எஃப் இன்வர்ஸ் ஆஃப் பி இஸ் க்ளோஸ்ட் இன் எக்ஸ்ன்னு கொடுத்துருக்குறாங்க. நம்ம இதை அஸ்யூம் பண்ணிக்கணும். சரியா? ப்ரூஃப் பண்ணுறது என்ன ப்ரூஃப் பண்ணணும், அப்போ எஃப் வந்து கண்டினியூஸ் அப்படின்னு ப்ரூஃப் பண்ணணும். ஸோ அப்போ இப்போ பாரு, டு ப்ரூவ் 3 implies 1. சரியா? அப்போ ஸ்டேட்மெண்ட்டில் கொடுத்துருக்குற தேர்டை வந்து நீ அஸ்யூம் பண்ணிக்கோ. ப்ரூவ் வந்து எஃப் இஸ் கண்டினியூஸ். அப்போ நான் என்ன பண்ண போகிறேன், வி வந்து ஒரு ஓப்பன் சப்செட்டுன்னு எடுத்துக்கிறேன். அப்போ ஒய் மைனஸ் வி என்னவா இருக்கும், க்ளோஸ்டாக இருக்கும். அப்போ ஒய் மைனஸ் வி நான் இப்போ என்னென்னு எடுத்துக்கிறேன், பின்னு எடுத்துக்கிறேன். அப்போ பி வந்து என்னவா இருக்கும், க்ளோஸ்டாக இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து பை அவர் ஹைபாத்தீசிஸ் எஃப் இன்வர்ஸ் ஆஃப் வி வந்து க்ளோஸ்ட் இன் எக்ஸ்னா அப்போ நான் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா எஃப் இன்வர்ஸ் ஆஃப் வி ஈக்குவல் டு என்னென்னு எடுத்துக்கிறோம், எக்ஸ் மைனஸ் எஃப் இன்வர்ஸ் ஆஃப் பி. அப்போ எஃப் இன்வர்ஸ் ஆஃப் வி ஈக்குவல் டு, அப்போ எஃப் இன்வர்ஸ் இங்கே வந்துட்டோன்னா அப்போ நம்ம என்ன பண்ணலாம், ஒய் மைனஸ் பின்னு கொடுத்துக்கலாம். அப்போ இதை ரெண்டை ஸ்ப்ளிட் பண்ணுறோம். அப்போ எஃப் இன்வர்ஸ் ஆஃப் ஒய் மைனஸ் எஃப் இன்வர்ஸ் ஆஃப் பி. அப்போ எஃப் இன்வர்ஸ் ஆஃப் ஒய் ஈக்குவல் டு ஆல்ரெடி தெரியும், எக்ஸ்ன்னு தெரியும். ஸோ அப்போ எக்ஸ் மைனஸ் எஃப் இன்வர்ஸ் ஆஃப் பி.
hence the claim. ஸோ அப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம், சின்ஸ் எஃப் இன்வர்ஸ் ஆஃப் பி வந்து க்ளோஸ்டுன்னு சொல்லணும். அப்போ எஃப் இன்வர்ஸ் ஆஃப் பி வந்து க்ளோஸ்டுன்னு ஆல்ரெடி கொடுத்துருக்குறாங்க. ஸோ அப்போ எக்ஸ் மைனஸ் எஃப் இன்வர்ஸ் ஆஃப் பி வந்து என்னவாக இருக்கும், ஓப்பனாக இருக்கும். அப்போ எஃப் இன்வர்ஸ் ஆஃப் வி வந்து ஓப்பனாக இருக்கும். வி கெட் அப்போ வி வந்து ஓப்பன் இன் ஒய்யாக இருக்கும். ஓகேவா, அப்போ வி வந்து ஓப்பன் இன் ஒய்னா எஃப் இன்வர்ஸ் ஆஃப் வி வந்து ஓப்பன் இன் எக்ஸாக இருக்கும். அப்போ எஃப் இன்வர்ஸ் ஆஃப் வி வந்து ஓப்பன் அப்படின்னா நமக்கு ஆல்ரெடி கண்டினியூஸுக்கு டெஃபினிஷன் படி இன்வர்ஸ் வந்து ஓப்பனாக இருந்துச்சுன்னா நம்ம எஃப் வந்து என்ன சொல்லலாம், கண்டினியூஸ்ன்னு சொல்லிடலாம். ஓகேவா, ஸோ இது வந்து நமக்கு செகண்ட் 3 implies 1. இனி 1 implies 4. 1 implies 4 கொடுக்கணும் அப்படின்னா let x belongs to xன்னு எடுத்துக்கிறோம். v வந்து it is a neighborhood of x. இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் என்ன கொடுத்துருக்காங்க, f வந்து கண்டினியூஸ். சரியா, கண்டினியூஸ்லேருந்து நமக்கு என்ன பண்ண போகிறோம், f of u it is a subset of vன்னு சொல்ல போகிறோம். ஓகேவா, let x belongs to x, x belongs to xன்னு கொடுத்துருக்குறாங்க. அண்ட் let v be a neighborhood of f of xன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம டைரெக்டாகவே சொல்லிடலாம், then the set u equal to f inverse of v is a neighborhood of f inverse f of x equal to x வச்சு that f of u it is a subset of v. 1லேருந்து 4 வந்து நம்ம டைரெக்டாகவே சொல்லிடலாம். ஓகேவா, ஸோ நெக்ஸ்ட் வந்து 4 implies 1. 4 implies 1ன்னா ஃபோர்த் இதை வந்து நீ வந்து பார்த்துக்கோ. ஃபோர்த்து வந்து என்ன இருக்குது, ஃபோர்த்து 1 implies 4 பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் வந்து இப்போ பாரு, இது 4 implies 1. சரியா, 4 implies 1 பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணோம், ஃபோர்த்து இது ஸ்டேட்மெண்ட்டை ஃபஸ்ட்டு எழுதிக்க. நம்ம ப்ரூஃப் பண்ண வேண்டியது என்னது, எஃப் வந்து கண்டினியூஸ்ன்னு சொல்லணும். சரியா, எஃப் வந்து கண்டினியூஸ்ன்னு பண்ணுறதுக்கு விபி அண்ட் ஓப்பன் செட் ஆஃப் ஒய்ன்னு எடுக்கிறோம். லெட் எக்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு எலமெண்ட் எஃப் இன்வர்ஸ் ஆஃப் வியில் இருக்குன்னு சொல்கிறோம். அப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து என்னவா இருக்கும், இட் பிலாங்ஸ் டு எதில் இருக்கும், வியில் இருக்குன்னு சொல்கிறோம். ஸோ தட் த ஹைபாத்திசிஸ் தேர் இஸ் எ நெய்பர்ஹுட் யூ எக்ஸ் ஆஃப் எக்ஸ். இப்போ இதில் இருக்கிற நெய்பர்ஹுட்டை நம்ம என்னென்னு எடுத்துக்கிறோன்னா யூஎக்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம். அப்போ எஃப் ஆஃப் யூஎக்ஸ் வந்து என்னவா இருக்குது, இட் இஸ் எ சப்செட் ஆஃப் வியாக இருக்கும். தென் யூஎக்ஸ் இட் இஸ் எ சப்செட் ஆஃப் எஃப் இன்வர்ஸ் ஆஃப் வி. ஏன்னா யூஎக்ஸ் இங்கே போயிடுச்சுன்னா எஃப் இங்கே வந்துச்சுன்னா என்னவா இருக்கும், எஃப் இன்வர்ஸ் ஆஃப் வின்னு எழுதிக்கலாம். இட் ஃபாலோஸ் தட் எஃப் இன்வர்ஸ் ஆஃப் வி என்னவா இருக்கும், கேன் பி ரிட்டன் ஆஸ் த யூனியன் ஆஃப் ஓப்பன் செட்ஸ் யூஎக்ஸ்ன்னு எழுதிக்கலாம். ஓகேவா, இந்த யூனியன் ஆஃப் ஓப்பன் செட்ஸ் யூஎக்ஸ்ன்னு எழுதிக்கலாம். தஸ் எஃப் இன்வர்ஸ் ஆஃப் வி வந்து அப்போ என்னவாக இருக்கும், ஓப்பனாக இருக்கும். எஃப் இன்வர்ஸ் ஆஃப் வி வந்து ஓப்பன்னா நம்ம என்ன சொல்லலாம், அதோட இன்வர்ஸ் வந்து ஓப்பனாக இருந்துச்சுன்னா எஃப் வந்து கண்டினியூஸ்ன்னு சொல்லலாம். இதை நம்மளோட ஃபோர்த்து பார்ட்லேருந்து ஃபர்ஸ்ட் பார்ட்டு கொண்டு வர்றது. சரியா, ஒரு இதில் வந்து எத்தனை ஸ்டெப்ஸ் இருக்குது, 1 2 3 4 5 ஸ்டெப் இருக்குது. சரியா, இந்த 5 ஸ்டெப்பை நீ வந்து நல்லா படிச்சுக்கோ. இம்பார்ட்டன்ட் தியரம் எல்லாமே வந்து ஈக்குவலன்ட்டு நம்ம ப்ரூஃப் பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட் வந்து இடையில ஒரே ஒரு ஞாபகம் வச்சுக்கோ, 3லேருந்து ஃபஸ்ட்டுக்கு போகணும். சரியா, ஃபஸ்ட்லேருந்து அப்புறம் வந்து 4த்துக்கு போகணும், 4த்துலேருந்து திரும்ப ஃபஸ்ட்டுக்கு போகணும். இதை ஞாபகம் வச்சு பண்ணணும். சரியா, நெக்ஸ்ட் வந்து இது ஈஸியானது தான், கொஞ்சம் ரொம்ப கஷ்டப்பட்டெல்லாம் படிக்க வேண்டாம். ஜஸ்ட் டெஃபினிஷன் தெரிஞ்சால் போதும், படிச்சுக்கலாம். சரியா, ஜஸ்ட் எழுதிப்பார், அப்போ தான் மறக்காமல் இருக்கும். எந்த ஒரு தியரம் படித்தாலும் எழுதிப்பார், அப்போ தான் உனக்கு நல்லா எழுத முடியும் எக்ஸாமுக்கு. ஓகேவா, சரி ஓகே. நாளைக்கு வந்து நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து ஹோமியோமார்பிசத்தை பற்றி பார்க்க போகிறோம். அது வந்து ஜஸ்ட் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் இருக்கும், ஈஸியாக தான் இருக்குது, எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் தான் இருக்குது, டெரிவேஷன் தான் ஈஸியாக இருக்கும். ஓகேவா, இந்த இது நல்லா படிச்சுக்கோ. நல்லா படித்தா மட்டும்தான் எழுத முடியும். ஜஸ்ட் இந்த இதில் ஃபஸ்ட் யூனிட்டில் கண்டினியூஸ் ஃபங்க்ஷனில் ஒரே ஒரு தியரம் தான் இருக்குது, அந்த ஒரு தியரமும் இம்பார்ட்டன்ட் தியரம். ஓகேவா, சரி நல்லா படி. ஓகே, தேங்க்யூ.